வெல்கம் டு டெக்கோசியஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் லெஃப்ட் ரிகர்ஷன். ஸோ எ கிராமர் இஸ் லெஃப்ட் ரிகர்சிவ். என்ன நம்ம வந்து இப்போ வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னா, கிராமர் வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ஃபாலோ பண்ணோம், பார்சல் ட்ரீ கண்டுபிடிக்கணும், அன்ஆம்பிகியஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் பார்ஸ் பண்ண முடியும்னு படித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிராமர் வந்து ரெண்டு கான்செப்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒன்று வந்து லெஃப்ட் ரிகர்சிவ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று லெஃப்ட் ஃபேக்டரிங் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு லெஃப்ட் ரிகர்சிவ் அண்ட் லெஃப்ட் ஃபேக்டரிங் இது ரெண்டையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட பார்சரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்குள்ளேயே நம்மளோட இன்புட்டை நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் ரிகர்சிவ்னா என்னென்னு படிக்கலாம். எ கிராமர் இஸ் லெஃப்ட் ரிகர்சிவ் if a non-terminal appears as the leftmost symbol on the right hand side of its own projection. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுதான் நம்மளோட லெஃப்ட்டு நான் டெர்மினல். இதே இங்கே ரைட்டில் ஸ்டார்டிங்கில், அதாவது ப்ரொடக்ஷன் ரூலில் ஸ்டார்டிங்கில் இதே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ரிகர்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ A tends to A epsilon. இந்த நான் டெர்மினலும் சேமாக இருக்கணும். வேறு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ அது ரிகர்சிவ் ஒன்று பண்ணும். ரிகர்சிவ்னா என்ன? அதாவது திரும்ப அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னு அர்த்தம் ரிகர்சிவ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம். In top down parses it goes to infinite recursion. திரும்ப அதையே கால் பண்ணிகிட்டே இருக்குமே ஒழிய நம்மளுக்கு பார்சிங் வந்து கரெக்டாக இன்புட்டை பார்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ why it must be eliminated? Top down parsing cannot handle left recursion. நம்மளோட டாப் டவுன் பார்சிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லெஃப்ட் ரிகர்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியாததுக்கு முடியாது. and then it causes infinite loop. parser never reaches terminals. அதாவது நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்குக்கே ரீச் ஆகாது. திரும்ப இவங்க ரெண்டு பேரை மட்டும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், ரிகர்ஷன் அப்படின்னா எ வேரியபிள் காலிங் இட் செல்ஃப், அதையே திருப்பி கூப்பிடுது. ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று லெஃப்ட் ரிகர்சிவ், ஒன்று ரைட் ரிகர்சிவ். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ரிகர்சிவில் வந்து பாருங்கள், A tends to A alpha slash Bன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்மளால் பார்ஸ் ட்ரீ வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. A tends to A வரைவோம், A alpha வரைவோம், அண்ட் தென் திரும்பியும் A tends to B வரையலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து A tends to A alpha வரையலாம். திரும்பி இந்த ஏக்கு நான் A alpha சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது திரும்பி நான் இந்த ஏக்கு A alpha சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த ஏக்கு நான் B சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ B alpha ஸ்டார் ஆல்ஃபா வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, A tends to B. ஸ்ட்ரைட்டாக நான் என்னால் என்ன பண்ண முடியும், ஏக்கு பியை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஏங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் திரும்பியும் ஏவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட டெர்மினல்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், கர்சர் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்த்ததும் உள்ளே வந்ததும் திரும்பி என்ன பண்ணும், இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும். திரும்பி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இங்கே வரும். திரும்பி இதே தான் கால் பண்ணுமே ஒழிய சுற்றி இதே வேலை தான் நடந்துகிட்ருக்குமே ஒழிய நம்மளுக்கு என்ன ஆகாது, இந்த அடுத்த டெர்மினல் வேல்யூக்கே வராது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த லெஃப்ட் ரிகர்சிவை நம்ம ரிமூவ் பண்ணணும், மாற்றி எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ரிகர்சிவ் பாருங்கள். ரைட் ரிகர்சிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா A tends to ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் A. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், இப்போ இதே டெர்மினலுக்கு அப்புறம் இந்த வேல்யூ வந்திருக்கு, அதான் ரைட் ரிகர்சிவ். ஓகேவா? அப்போ என்னாகும், ஃபர்ஸ்ட்டே நம்மளுக்கு டெர்மினல் வந்துடும், கண்டிஷனை செக் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்போ இங்கே பாருங்கள், A tends to alpha A.
இப்போ இது வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா வேணும்னா இந்த ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணோம், பீட்டா வேணும்னா இந்த ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணோம். இங்கே ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியாது, இந்த ஏக்கு பின்னாடி தான் ஆல்ஃபா இருக்குங்கிறதே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம அந்த வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது என்ன ஆகும், ஆல்ஃபா ஸ்டார் பின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே நம்மளுக்கு பீட்டா ஆல்ஃபா ஸ்டார்னு கிடைக்கும். இங்கே அதே வைஸ் வர்சாவாக கிடைக்கும். அதனால் ரைட் ரிகர்சிவ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து ரைட் ரிகர்சிவ் பற்றி நம்ம கன்சிடரும் பண்ண மாட்டோம் நம்மளோட பார்சிங் டெக்னிக்ஸில். லெஃப்ட் ரிகர்சிவ் மட்டும் இருந்தால் நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கண்டிப்பாக அதை எலிமினேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதுதானே ஃபார்மேட்டு, A tends to A alpha / பீட்டா. அப்படி இருந்துச்சுன்னா A tends to இந்த செகண்ட் திங் இருக்குது இல்லையா, பீட்டா, அதை எடுத்து எழுதிட்டு A டேஷ்னு எழுதணும். ஓகேவா? அப்போ A டேஷில் என்ன எழுதணும், ஆல்ஃபா எழுதி அதுக்கடுத்து A டேஷ் / எப்சிலான்னு எழுதணும். ஸோ இதுதான் வந்து ரூல். ஓகேவா? இந்த ரூல் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் மெமரைஸ் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ E tends to E + T/Tன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா E ஸோ லெஃப்ட் ரிகர்சிவ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம வந்து இதுதான் நம்மளோட A. ஓகே, இது ஃபுல்லாக ஆல்ஃபா, இது பீட்டா. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு A இருக்க இடத்துல என்ன இருக்குது, E tends to. பீட்டா இருக்க என்ன இடத்துல இருக்குது, E டேஷ் அப்படின்னு எழுதிடணும். அடுத்து E டேஷ் டிஃபைன் பண்ணும். E டேஷ் டிஃபைன் பண்ணுறதுக்கு E டேஷ் tends to ஆல்ஃபா வேல்யூ என்ன, +T. ஓகே, ஸோ +T-ஐ எடுத்து எழுதிட்டு E டேஷ் எழுதுனதுக்கப்புறம் எப்சிலான்/எப்சிலான்னு போடணும். ஸோ இதுதான் லெஃப்ட் ரிகர்சிவ் எலிமினேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், eliminate left recursive s tends to s0 s1 s/01. ஓகேவா? ஸோ அப்போது s tends to s, அப்போ இது வந்து லெஃப்ட் ரிகர்சிவ் இருக்குது. இப்போ இதை நம்ம எலிமினேட் பண்ணோம். ஸோ இது A. ஓகேவா? இது ஃபுல்லாக ஆல்ஃபா, இது பீட்டா. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம இப்போ மாற்றி எழுதணும். அப்போ A என்னது S. ஓகேவா? S tends to பீட்டா என்ன 0 1. ஸோ 0 1 A டேஷ், அப்போ S டேஷ்னு எழுதணும். ஓகேவா? இப்போ S டேஷ் tends to டிஃபைன் பண்ணணும். S டேஷ் tends to ஆல்ஃபா என்ன 0 S 1 S அண்ட் தென் A டேஷ்க்கு S டேஷ் போடணும் /எப்சிலான். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு லெஃப்ட் நான் டெர்மினல் கிடையாது, இதுலேயும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம லெஃப்ட் ரிகர்சிவ் எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ யூ வில் see one more example in this. ஸோ eliminate left recursion for the following grammar. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், E tends to E + T/T. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு E tends to E + T/T. Okay, so what is the rule? A tends to beta A dash, and then A dash tends to alpha A dash /எப்சிலான். இதுதான் நம்மளோட ரூல். ஓகேவா? ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இது லெஃப்ட் ரிகர்சிவான்னு செக் பண்ணோம். ஆமாம், லெஃப்ட் ரிகர்சிவ். ஸோ இதை எலிமினேட் பண்ணணும். அப்போ இதில் எது A, இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஓகேவா? ஸோ அப்போது E tends to பீட்டா A டேஷ், ஸோ E டேஷ். ஓகேவா? அப்போது E டேஷ் tends to ஆல்ஃபா வேல்யூ என்ன +T. ஸோ +T E டேஷ் /எப்சிலான். ஓகேவா? ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் லெஃப்ட் ரிகர்சிவ் ரிமூவிங் டெக்னிக் நம்ம எழுதியாச்சு. ஸோ அடுத்த கிராமர் என்ன, T tends to T*F/F. ஓகேவா? ஸோ இதில் இது ஆல்ஃபா, இது A, இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ இப்போ இதை மாற்றி எழுதுனா T tends to பீட்டா F பீட்டா T டேஷ். ஓகே, T டேஷ் tends to ஆல்ஃபா வேல்யூ என்ன *F. ஓகே,
டி டேஷ் ஸ்லாஷ் எப்சிலான். ஸோ இப்போ இதையும் மாற்றி எழுதியாச்சு. ஸோ ஃபைனல் ப்ரொடக்ஷன் என்ன, f tends to ஓப்பன் ப்ராக்கெட் இ. இது ரிகர்சிவ் இருக்கா, லெஃப்ட் ரிகர்சிவ் இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஏன்னா இதோட நான் டெர்மினல் இங்கே கிடையாது. ஓகே, அப்போ இந்த கிராமர் நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபைனல் அவுட்புட் ஆஃப் திஸ் கிராமர், லெஃப்ட் ரிகர்சிவ் ரிமூவ் பண்ண கிராமர் என்னன்னா ஃபுல்லாக எடுத்து எழுதணும். E tends to TE dash, E dash tends to plus TE dash slash epsilon. Okay, T tends to FT dash, T dash tends to star FT dash slash epsilon. Okay, ஃபைனலாக இந்த எடுத்து எழுதணும். F tends to E slash ID. ஸோ இதான் இதோட ஒரிஜினல் லெஃப்ட் ரிகர்சிவ் மூவ் பண்ண கிராமர். ஓகேவா, இப்போது இந்த கிராமரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ஸ் பண்ணுறதுக்கான டூலில் சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெஃப்ட் ரிகர்சிவ் அப்படின்னா லெஃப்ட் வேல்யூவும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவும் சேமாக இருக்கணும், திருப்பி அதையே கால் பண்ணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணி மாற்றி எழுதணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.